ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனே நந்தி முகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தர்மசஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் வாரம் 6ஆம் 248வது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக என்னை அமைத்ததுக்கு தர்மசஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் உயர் திரு டாக்டர் மணியனராஜா ஐயா அவர்களுக்கு இத்தருணத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையாக அறிமுகப்படுத்திய நிர்வாக குழு உறுப்பினர் திருமதி சௌமியா அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்ம காண இருக்கக்கூடிய தலைப்பு 12 லக்னத்திற்கும் இருதய நோய் வரும் அமைப்பு ஜாதகத்துடன் விளக்கம் சொல்கிறோம். முதலாவதாக சில பாயிண்ட் பிளஸ் அதை சார்ந்து விதிகளையும் மேற்கொண்டு நீங்க சொல்ல போயிடும். அந்த விதிகள் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த விதியை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு லக்னத்துக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 லக்னத்திற்கும் எந்த மாதிரி அமைப்பு இருந்தா இருதய நோய் வரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதலாவதா இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, இருதயத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா சூரியன். இருதயத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகம் அடுத்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, ரத்த ஓட்டத்திற்கு காரணமான கிரகம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சந்திரன். ரத்த ஓட்டத்திற்கு ரத்த ஓட்டத்திற்கு காரணமா இருக்கக்கூடிய கிரகம் வந்து சந்திரன். இந்த சந்திரன்ல நம்ம இதயத்துக்கு இதயத்துக்கு உள்ளே செல்லும் ரத்தம், அதாவது இதயத்துல பம்ப் பண்ணக்கூடிய ரத்தம். அந்த ரத்தம் பாத்தீங்கன்னா முதல்ல 15 டிகிரி கடக ராசிக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கடகராசி வந்து முழுமையா குறிக்கக்கூடியது வந்து 30 டிகிரி. அந்த 30 டிகிரியில 15 டிகிரி இதயத்துக்கு பம்ப் பண்ணி உள்ளே செல்லக்கூடிய அந்த ரத்தம் அது பாத்தீங்கன்னா முதல் 15 டிகிரி பம்ப் பண்ணி உள்ளே செல்லக்கூடிய ரத்தத்தை குறிக்கும். அடுத்த 15 டிகிரி அடுத்த 15 டிகிரி பாத்தீங்கன்னா ரத்தம் வெளியேறத குறிக்கும். உள்ள கடகராசிங்கிறது வந்து 30 டிகிரி, அதுல 15 டிகிரி வந்து முதல் 15 டிகிரி ரத்தம் உள்ளே செல்றது, அடுத்த 15 டிகிரி ரத்தம் வெளியேறதே குறிக்கும். அடுத்த பாயிண்ட் எப்படி பாத்தீங்கன்னா, கடக ராசி 4ஆம் பாவம். இது வந்து கால புருஷ தத்துவப்படி காலபுருஷ தத்துவப்படி கடகராசி நம்ம இதயத்தை குறிக்கும். சோ இதயத்தை குறிக்கக்கூடிய காரக ராசி பாத்தீங்கன்னா கடகராசி. இதயத்துக்கு காரக கிரகம் பாத்தீங்கன்னா சூரியன். ஓகேங்களா? இது புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இதய வாழ்வை குறிக்கிறது.
இதய வாழ்வுகளை குறிக்கும் கிரகம். இதய வாழ்வுகளை குறிக்கிற கிரகம் புதன் பிளஸ் கேது. இதய வாழ்வை குறிக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா புதன் கேது. அடுத்து இதயத்தில் இருக்கக்கூடிய தசைகளை, இதயத்தில் இருக்கக்கூடிய தசைகளை குறிக்கக்கூடிய கிரகம். இதயத்துல இருக்கக்கூடிய தசைய குறிக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா குரு பகவான். இதயத்துல இருக்கக்கூடிய தசை, அந்த பம்பாய் வெளியில வர பம்பாயிட்டு இருக்கிற அந்த தசை வந்து குருவை குறிக்கும். ஓகேங்களா? அடுத்து நோய் தாக்குவதற்கு, நோய் தாக்குவதற்கு முக்கிய காரக கிரகம். நோய் தாக்குவதற்கு முக்கிய காரக கிரகம், அதாவது நோய் வருவதற்கு முக்கியமான காரக கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான், சனி பகவான். ஓகேங்களா? அடுத்து ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யும் உறுப்பு, ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய உறுப்பு இதயம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய உறுப்பு வந்து இதயம். இதயத்தின் செயல்பாடுகள். ஸோ இதயத்துல இருக்கிற ஒவ்வொரு செயல்பாடையும் குறிக்கக்கூடியது. அதாவது இதயம் வந்து அப்படியே பம்பாயி சுருங்கி சுருங்கி விரியறது. அந்த இதயத்தின் செயல்பாடுகளை குறிக்கக்கூடிய கிரகம். புரியும். சோ இப்ப இது வந்து நம்ம பேசிக்கான ஒரு விஷயம். ஒரு இதயத்துக்கு காரக கிரகம் எது, இதயத்தோட குறிக்கக்கூடிய கிரகம் எது, இதய நோய் வருவதற்கான கிரகம் எது, அந்த 4ஆம் பாவம் என்ன பாவத்தை, 4ஆம் பாவம் எந்த உடல் உறுப்புல வந்து எந்த உறுப்பை குறிக்குது அப்படிங்கறது நம்ம சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ராசி, காரக ராசி, காரக லக்னம், காரக ராசி கடகம், காரக லக்னம் சிம்மம். இந்த ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி பார்க்கும்போது கடகம் வந்து 4ஆம் பாவமும் சிம்மம் வந்து 5ஆம் பாவமா வரும். ஸோ அந்த 4ஆம் பாவங்கிறது வந்து மார்பு பகுதியை, நுரையீரல் பகுதி, மார்பு பகுதி, இதய பகுதியை குறிக்கும். ஸோ சிம்மம்ங்கிறது வந்து ஃபுல்லா அந்த வந்து நம்ம இதயத்தினுடைய வேலைகளை குறிக்கக்கூடிய கிரகமா இருக்கு. சூரிய பகவான் தான். இந்த கடகத்துக்கு அதிபதி பாத்தீங்கன்னா சந்திரன், சிம்மத்துக்கு அதிபதி பாத்தீங்கன்னா சூரியன். ஸோ இந்த சூரியனும் சந்திரனும் இந்த இருதய நோய்க்கு முக்கியமான செயல்பாடுகளை குறிக்கக்கூடிய கிரகமா இருக்கு. ஓகேங்களா?
அடுத்து முக்கியமான விதிகளை பார்க்க போறோம். அந்த விதிகளை வந்து எழுதிக்கோங்க. அந்த விதியை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்து மேஷம் டு மீனம் வரைக்கும் நம்ம ஜாதக கட்டம் போட்டு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரூல் நம்பர் 1. பாத்தீங்கன்னா காரக கிரகம். வந்து இதய நோய்க்கான காரக ராசி கடகம். சோ இதய நோய்க்கான காரக ராசி கடகம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து ரூல் நம்பர் 2. நான்காம் பாவத்தில் பாவ கிரகங்கள். நான்காம் பாவத்தில் பாவ கிரகங்கள் இருப்பது. சோ இது வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் 4ஆம் பாவத்துல பாவ கிரகங்கள் இருப்பது. இந்த பாயிண்ட் வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த பாயிண்ட் வந்து அது பொருந்தும். அடுத்து 3வது பாயிண்ட், நான்காம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதி 4 அல்லது 5இல் இருப்பது. சோ 4ஆம் அதிபதி ஒரு லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி அல்லது 5ஆம் அதிபதி வந்து 4ஆம் பாவத்துல அல்லது 5ஆம் பாவத்துல இருக்கிறது. இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. கிரகத்தை சனி பகவான் பார்த்தால் விதியின்
இரண்டு ஃபர்ஸ்ட் பார்த்தது எல்லாமே வந்து இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து விதி எண் 1க்கு. இப்ப விதி எண் 2க்கு ரூல் நம்பர் 2க்கு சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 4 மற்றும் 5ஆம் வீட்டதிபதி தங்கள் வீட்டை மாற்றி அமர்வது. 4ஆம் வீட்டதிபதி 5ஆம் வீட்டதிபதி தங்களோட சொந்த வீட்டை மாற்றி அமர்வது, அதாவது பரிவர்த்தனை. பரிவர்த்தனை அமைப்புல இருந்தாலும் இந்த பாயிண்ட் அடுத்து 2வது 4 மற்றும் 5ஆம் வீட்டதிபதி ஆட்சி உச்சம் பெறுவது. 4ஆம் வீட்டதிபதி 5ஆம் வீட்டதிபதி ஆட்சியில இருக்கணும் அல்லது உச்சத்துல பெறணும். 3வது பாயிண்ட் 4ஆம் வீட்டதிபதி 5ஆம் வீட்டதிபதி சாரம் பெறுவது. 4ஆம் வீட்டதிபதி 5ஆம் வீட்டோட சாரம் பெறுவது. சோ இந்த அமைப்பு இருந்துச்சு அப்படின்னாலும் இருதய நோய் வர்றதுக்கான வாய்ப்பு உள்ளது. அடுத்து விதி எண் இந்த விதி எண் 3ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த விதி எண் 3ல வந்து கடக லக்னமாகவோ சிம்ம லக்னமாகவோ லக்னம் வந்து அமைகிறது. கடக லக்னம் அல்லது சிம்ம லக்னமாக இருப்பது. இது 2வது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு திரிகோணத்துல, அதாவது சூரியனுக்கு 1, 5, 9 ஸ்தானத்துல வந்து பாவ கிரகங்கள் இருப்பது. சூரியனுக்கு திரிகோணத்தில் பாவ கிரகங்கள் இருப்பது. சரிங்களா? அடுத்து விதி எண் 4. இதெல்லாம் பாவகிரகங்கள். சூரியனுக்கு திரிகோணத்துல பாவகிரகங்கள். அப்ப சூரியனுக்கு செவ்வாய், சனி, ராகு, கேது இவங்கெல்லாம் இருந்துச்சுன்னா இருதய நோய் வருவதற்கான அமைப்பு உள்ளதுன்னு சொல்லலாம். அடுத்து சூரியன் அல்லது சந்திரன் வீட்டில் பாவ கிரகங்கள் அமர்வது. சூரியன் அல்லது சந்திரன் வீட்டுல பாவ கிரகங்கள்
அமர்வு. அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. 30 செகண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. விதி எண் 5. ஆறாம் அதிபதி நோய் பாவம் சொல்லக்கூடிய 6ஆம் பாவம். அந்த 6ஆம் பாவத்தினுடைய அதிபதி கடகம் அல்லது சிம்மத்தில் இருப்பது. நோய் பாவம் சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டு அதிபதி கடகம் அல்லது சிம்மத்தில் இருப்பது. இதுல பார்வை செய்வது, அதுவும் இதுக்கு வரும். அடுத்த பாயிண்ட், ஆறாம் அதிபதி சிம்மத்தை பார்ப்பது. ஆறாம் அதிபதி சிம்மத்தை பார்ப்பது. சோ இது விதி எண் 5ல வரும். இந்த 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த விதிகள்லாம் சொன்னோம் இல்லைங்களா? இப்பதான் முக்கியமான விஷயத்துக்கு போறோம். இப்ப ஒவ்வொரு லக்னத்துக்கும் இருதய நோய் வருவதற்கான கிரக அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறது முதல்ல சொன்ன அந்த விதிய பேஸ் பண்ணி ஒவ்வொரு லக்னத்துக்கும் இருதய நோய் வருவதற்கான காரணம் என்னங்கிறது சொல்ல போறோம். நோட் பண்ணிக்கலாம். மேஷ லக்னம். மேஷ லக்னம், லக்னத்துல குரு, அடுத்து சுக்கிரன், ஓகே. இதுல பாத்தீங்க அப்படின்னா மேஷ லக்னம், லக்னத்துல குரு, அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல சுக்கிரன், செவ்வாய், ராகு பகவான், 4ஆம் வீட்டுல சூரியன், புதன், 7ஆம் வீட்டுல சந்திரன், 9ஆம் வீட்டுல கேது, அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டுல கும்பத்துல சனீஸ்வர பகவான். இது துலாம் ராசி.
ஆண் ஜாதகம். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மேஷ லக்னம், லக்னத்துக்கு 5ஆம் வீட்டதிபதி, லக்னத்துக்கு 5ஆம் வீட்டதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து கடகராசியில இருக்கார். 5ஆம் வீட்டதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் கடகராசியில இருக்கார். மேலும் பாவ கிரகம் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து சமசப்தம பார்வையா வந்து சிம்ம வீட்டை பாக்குறார். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், சொல்லியிருக்கோம். இதயத்துக்கு காரக கிரகம் சூரியன். அது மாதிரி இதயத்துக்கு உண்டான காரக ராசி கடகராசி. இப்போ அதுல ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கு இல்லைங்களா? 5ஆம் வீட்டதிபதி 4லும் 4ஆம் வீட்டதி 5லும் மாறி மாறி அமர்ந்தாலும் இந்த இருதய நோய் வருவதற்கான வாய்ப்பு உண்டு சொல்லியிருக்கிறோம். அப்ப பாவ கிரகமான சனி பகவான் இவர்தான் வந்து நோய்க்கான காரக கிரகம். சனீஸ்வர பகவான் வந்து நோயை கொடுப்பாரு. ராகு பகவானும் கேது பகவானும் பரம்பரை நோயை குறிக்கக்கூடியவங்க. அப்ப இந்த சனி பகவான் வந்து கும்பராசியில இருந்து 7ஆம் பார்வையாக சூரியனை வீடான சிம்மத்தை பாக்குறார். லக்னத்துக்கு 5ஆம் பார்வையா பாக்குறார். இப்ப இந்த மேஷ லக்னத்துக்கு இவரு பாதகாதிபதியாவும் செயல்படுறார். ஓகேங்களா? இதுல விதியன் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன விதியன் வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2வது பாயிண்ட் விதியன் 2 ரூல் வந்து 2. இதுல பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டதிபதி 4ல் அமர்வது. சோ இந்த விதியை பேஸ் பண்ணி பார்க்கும்போது லக்னத்துக்கு மேஷ லக்னம், ரேஷ லக்னத்துக்கு 5ஆம் வீட்டதிபதி சூரியன், அந்த சூரியன் போய் 4ல அமர்றாரு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான், நோய்க்காரகமான சனி பகவான், சனி பகவான் சிம்ம வீட்டை 7ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக பார்ப்பது. சோ ஒரு ஒரு லக்னத்துக்கும் நான் 2 பாயிண்ட் சொல்லிட்டு வரேன். ஃபுல்லா சொன்னா டைம் இருக்காது, அதனால ஷார்ட் பண்ணி 2 பாயிண்டா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் சொல்லிட்டு வரேன். இப்ப 7ஆம் பார்வையா சிம்ம வீட்டை பாக்குறாரு. 5ஆம் வீட்டை சூரியன் வந்து 4ஆம் வீட்டுல போய் அமர்றாரு. சோ இந்த இதுக்கு வந்து இந்த ஜாதகத்துக்கு இந்த 2 பாயிண்ட். இதுல என்ன பண்ணாங்க அப்படின்னா இவருக்கு அறுவை சிகிச்சை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து எடுத்திருந்தார். எந்த காலகட்டத்துல இவருக்கு எந்த காலகட்டத்துல வந்து அறுவை சிகிச்சை நடந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுக்கிர திசையில் சுக்கிரதசையில சந்திரன் புத்தியில சுக்கிரதசை சந்திரன் புத்தியில 2018 இருதய அறுவை சிகிச்சை. சுக்கிரன் சுக்கிர திசையில சந்திரன் புத்தியில சுக்கிரன் அந்தரத்துல வந்து 2018 இவருக்கு வந்து இருதய அறுவை சிகிச்சை நடந்தது. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மேஷ லக்னத்துக்கு நாரகரா வரக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் தான். அவர் 2ல வந்து வலுவா இருக்காரு. கூடவே வந்து லக்னாதிபதி கூடயே சேர்ந்திருக்கிறார். நாரகாதிபதி வந்து லக்னாதிபதி கூட சேர்ந்திருக்கிறார். அதனால சுக்கிர திசையில சந்திரன் புத்தியில சுக்கிரன் அந்தரத்துல இவருக்கு வந்து இறுதி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. மேம், சந்திரன் எந்த நட்சத்திரம் மேம்? என்னங்க? சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு மேம்? விசாகம். விசாகம் 2 மேடம், இங்க எழுதி இருக்கு. அடுத்து ரிஷப லக்னம்.
அடுத்து பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம். லக்னத்துல புதன், மிதுனத்துல செவ்வாய், மிதுனத்துல சந்திரன், கடகத்துல செவ்வாய், கேது, மகரத்துல ராகு பகவான், சிம்மத்துல சனி பகவான், தனுசில் குரு பகவான், மேஷத்தில் சூரிய பகவான், சுக்கிர பகவான். சோ ரிஷப லக்னம், லக்னத்துல புதன், மிதுனத்துல சந்திரன், கடகத்துல வந்து செவ்வாய் கேது, சிம்மத்துல சனி பகவான், தனுசுல குரு பகவான், மகரத்துல ராகு பகவான், மேஷத்துல வந்து சூரிய பகவான், சுக்கிர பகவான். சோ இதனுடைய அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா இந்த கடகத்துல வந்து பாவ கிரகங்கள் இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருந்தா கடகத்திலயும் சிம்மத்திலயும் பாவ கிரகங்கள் அமர்ந்தாலும் இருதய நோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் பாவத்துல சனி பகவான் இருக்காரு. ரிஷப லக்னத்துக்கு பாவகிரகமான 4ஆம் பாவத்துல சனி பகவான் இருக்காரு. அதே கடகத்துல பாத்தீங்கன்னா பாவ கிரகமான செவ்வாயும் கேது பகவானும் இங்க இருக்கிறார். அதே போன்று இந்த ராகு பகவான் இந்த சூரியனுக்கு திரிகோணத்துல 1, 5, 9ல பாவ கிரகங்கள் இருந்தா இருதய நோய் வரும்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ல சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சூரிய பகவானுக்கு 5ஆம் ஸ்தானமான திரிகோண ஸ்தானத்துல 5ஆம் ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு. சோ இந்த அமைப்பு இருக்கும்போது இவருக்கு இருதய நோய் வந்தது. இப்ப இந்த இருதய நோய் எப்ப வந்துச்சு, எந்த காலகட்டத்துல இவருக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 25/2011 25/2011 குருதசையில் ராகு புத்தியில் வந்துச்சு. இது மிதுன ராசி புனர்பூசம் 2, ரிஷப லக்னம் மிதுன ராசி புனர்பூசம் 2வது நட்சத்திரம். இந்த லக்னத்துக்கு 4ல வந்து பாவகிரகமான சனி அமர்ந்து இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரியனுக்கு திரிகோணத்திலேயே வந்து சனி பகவான் அமர்ந்து இருக்கிறாரு. அடுத்து இந்த ராகு பகவான் கடகராசிய பாவகிரகமான ராகு பகவான் கடகராசிய சமசப்தத்துல பார்வை செய்யறாரு. அடுத்து சூரியனுக்கு திரிகோணத்துல சனீஸ்வர பகவான் இருக்கார். இந்த அமைப்பு இருந்ததால குருதசையில ராகு புத்தியில இவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. மிதுன லக்னம், லக்னத்துல கேது, 7ஆம் வீட்டுல வந்து ராகு, அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் வீட்டுல குரு பகவான், செவ்வாய் பகவான், அடுத்து சூரிய பகவான், சுக்கிர பகவான், 10ஆம் வீட்டுல சந்திரன், 12ஆம் வீட்டுல சனி பகவான். சோ இந்த ஜாதகர் மீன ராசி ரேவதி நட்சத்திரம். மீனராசி ரேவதி நட்சத்திரம். இதுல என்ன விதியன் அப்ளை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல விதியன்
2 விதியன் வந்து 2 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ஆம் பாவத்துல மிதுன லக்னம், விதியன் 1 4. விதியன் வந்து 1 4 என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடக ராசிய மிதுன லக்னம் கடக ராசிய வந்து பாவகிரகமான சனி 3ஆம் பார்வையா பாக்குறது. கடக ராசிய சனி பகவான் பாவகிரகமான சனி பகவான் 3ஆம் பார்வையா பாக்குறது. சரிங்களா? கடக ராசிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கிறது. சரிங்களா? அடுத்து பாவகிரகமான செவ்வாய் வந்து 7ஆம் பார்வையா கடகத்தையும், அதே போல 8ஆம் பார்வையா 8ஆம் பார்வையா சிம்மத்தையும் கடகத்தையும் பார்க்கிறது. பாவகிரகமான செவ்வாய் கடகத்தை 7ஆம் பார்வையாவும் அடுத்து சிம்மத்தை 8ஆம் பார்வையா பார்க்கிற அமைப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு திரிகோணத்துல பாவகிரகமான சூரியனுக்கு திரிகோணம்னா 5ஆம் பாவம் பாவகிரகமான கேது பகவான் உள்ளார். சூரியனுக்கு திரிகோணத்துல பாவகிரகமான கேது பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? இந்த அமைப்பு இவருக்கு இருதய நோய் வரக்கூடிய காரணத்தை கொடுத்தது. இது எப்ப வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் திசையில ராகு புத்தியில சனி அந்தரத்துல சந்திரன் திசை ராகு புத்தி சனி அந்தரத்துல இவருக்கு வந்து இருதய நோய் தாக்கியது. கடக லக்னம் கடகலக்னம் துலாத்தில் சந்திரன் சனி, தனுசில் கேது, மிதுனத்தில் ராகு, கும்பத்தில் சூரியன் புதன், மீனத்தில் செவ்வாய் சுக்கிரன். கடகலக்னம் லக்னத்துக்கு 4ல சந்திரன் சனி, 6ல கேது, 8ல சூரியன் புதன், 9ல செவ்வாய் சுக்கிரன், 12ல ராகு பகவான். இதுல வந்து 5ல் குரு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கடகராசி அல்லது சிம்ம ராசி அப்படி அமைப்பு இருந்தாலோ அல்லது கடக லக்னமோ சிம்ம லக்னமோ இருந்தா இருதய நோய் வருவதற்குண்டான வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு உண்டான அமைப்புல பாத்தீங்கன்னா லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் லக்னத்துக்கு 4ல போய் இருந்து பாவரோட இருக்கார். சனி பகவான் சொல்லக்கூடிய பாவரோட லக்னாதிபதியான சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு திரிகோணமான 1 5 9 சொல்லக்கூடிய திரிகோணத்துல சூரியனுக்கு 5ல பாவகிரகமான ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். அடுத்து பாவகிரகமான செவ்வாய் வந்து சந்திரனை லக்னாதிபதியான சந்திரன் கடகத்துக்கு அதிபதியான சந்திரனை 8ஆம் பார்வையா பாக்குறார். அதோட இல்லாம சனி பகவானையும் 8ஆம் பார்வையா பாக்குறார். சோ இந்த அமைப்பெல்லாமே வந்து இவர் வந்து சந்திரனையும் பார்க்கிறார், அடுத்து பாவகிரகமான சனியும் பார்க்கிறார்.
சூரியன் வந்து திரிகோண பார்வையா வந்து ராகுவை பார்க்கிறார். கடகத்துக்கு நாலாம் பாவத்துல சந்திரனும் அது கூட வந்து சனி பகவானோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறாங்க. சோ இந்த அமைப்பு வந்து இவருக்கு நோய் தாக்குதலை உண்டு பண்ணுச்சு. எந்த காலகட்டத்துல அப்படின்னு பார்க்கும்போது 2018ஆம் ஆண்டு 2018ஆம் ஆண்டுல எந்த தசாபுத்தியில அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா புதன் தசையில இவருக்கு புதன் தசையில் இது வந்து இது வந்து துலாம் ராசி விசாகம் 2ஆம் பாதம். இவருக்கு வந்து புதன் தசையில இந்த இருதய நோய் தாக்குதல் ஏற்பட்டுச்சு. இது பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம். இரண்டில் குரு கேது, 4 செவ்வாய், சுக்கிரன் ராகு, சனி பகவான், புத்த பகவான், சூரிய பகவான். 12 சந்திர பகவான். இது வந்து கடக ராசி பூச நட்சத்திரம். கடகராசி பூச நட்சத்திரம் 1ஆம் பாவம். சோ இதுக்கு என்னென்ன விதியெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விதி 2, 3. சோ இதுக்கு வந்து விதி 2 ஃபர்ஸ்ட் வந்து 4ஆம் பாவத்துல பாவகிரகம் இருப்பது. விதி வந்து 2, 3 இதுக்கு அப்ளை ஆகும். இதுல பாத்தீங்கன்னா 4ஆம் பாவத்துல வந்து பாவகிரகம் சிம்ம லக்னம், லக்னத்துக்கு 4ல வந்து செவ்வாய், 4ல பாவகிரகமான செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ராசியே வந்து கடகமா இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, கடக ராசி அல்லது சிம்ம ராசி வந்தாலும் கடக லக்னம் அல்லது சிம்ம லக்னமா இருந்தாலும் இந்த அமைப்பு இறுதி நோய்க்கு உண்டான அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோம். சோ ராசியே வந்து 2வது பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ராசியே வந்து கடக ராசியா வருது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா 4ஆம் பாவத்துல பாவகிரகம் இருக்கு. அடுத்து இந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் என்ற ஸ்தானத்துக்கு 1, 5, 9ல பாவகிரக அமைப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். பாவகிரக அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த இருதய நோய் தாக்குதல் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா சூரியன் நிற்கக்கூடிய மேஷத்துல சூரியன் இருக்காரு. அந்த சூரியனுடைய வந்து பாவகிரகமான சனீஸ்வர பகவான் அங்க அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த லக்னத்துக்கு 4ல செவ்வாய் பகவானும் கடகராசியாவே இருக்கிறதுனாலும் இந்த லக்னத்துக்கு லக்ன அதிபதி சூரியனோட சனி பகவான் இணைஞ்சிருக்கிறதும் இந்த இருதய நோய் வருவதற்கான அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2015 இவருக்கு வந்து இருதய நோய் வந்துச்சு. இதுல சுக்கிர தசையில் செவ்வாபுத்தியில சுக்கிரதசை செவ்வாபுத்தியில இவருக்கு இருதய நோய் தாக்கப்பட்டுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா கன்னி லக்னம்.
லக்னத்திலேயே செவ்வாய் கேது, கன்னி லக்னம், லக்னத்திலேயே செவ்வாய் கேது. 4ஆம் பாவத்துல சூரியன், லக்னத்தில் செவ்வாய் கேது, 4ஆம் பாவத்துல சூரியன், 5ல் புதன், சுக்கிரன், குரு. 7ல வந்து ராகு பகவான், 12ல சந்திரன், சனி பகவான். இது பார்த்ததுமே சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, லக்னத்திலே பாவ கிரகமான செவ்வாயும் கேது பகவான் இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, லக்னத்துக்கு 4ஆம் பாவத்துல பாவ கிரகங்கள் அமரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். லக்னத்துக்கு 4ல வந்து சூரிய பகவான் அமர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ராசி வந்து சிம்ம ராசியா இருக்கு. இங்க வந்து சிம்ம ராசி, உத்திரம் 1ஆம் பாதம், சிம்ம ராசி உத்திரம் 1ஆம் பாதம். சோ இது வந்து லக்னத்துக்கு 4ல சூரியன் இருக்காரு. ராசி வந்து சிம்ம ராசி. அந்த சிம்மத்திலே வந்து பாவ கிரகமான சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கிறாரு. இந்த அமைப்பு இவருக்கு இருதய நோய் தாக்குதலை கொடுத்துச்சு. இந்த இருதய நோய் தாக்குதல் எப்ப வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 10/9/2014 பைபாஸ் சர்ஜரி பண்ணார். இவருக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி செப்டம்பர் மாசம் 10ஆம் தேதி 2014 நடந்துச்சு. இது வந்து என்ன திசையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னியா லக்னத்துக்கு பாதகாதிபதியான குரு திசையில இவருக்கு அறுவை சிகிச்சை நடந்தது. லக்னத்துக்கு 4ல பாவ கிரகம். அடுத்து பாத்தீங்கன்னா, லக்னத்திலே செவ்வாய் கேது, லக்னத்துக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய சிம்மத்துல சந்திரனும் சனி சேர்க்க, அந்த சிம்ம வீட்டுல சனி பகவான் இருந்தாரு. சோ இது இந்த அமைப்பு எல்லாமே வந்து இருதய நோயை ஏற்படுத்துச்சு. இது பாத்தீங்கன்னா துலா லக்னம், கடகராசி, நான்கில் ராகு பகவான், 5ல் சூரிய பகவான், 6ல் செவ்வாய், சுக்கிரன், புதன், 7ல் குரு பகவான், லக்னத்துல சனி பகவான். இதுல என்னென்ன விதியெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விதி எண் 2, 3, விதி 2, 3 இதுல அப்ளை ஆகும். இதுல பாத்தீங்கன்னா என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கடகத்துல துலா லக்னம், துலா லக்னத்துல சனி பகவான் இருக்காரு. அவரு வந்து கடகத்தை 10ஆம் பார்வையா பார்த்தது. சோ கடகத்தை வந்து சிம்மத்தையோ கடகத்தையோ வந்து சனி பகவான் பார்த்தால் இருதய நோய் ஏற்படும் அமைப்பு இருக்குன்னு நம்ம பார்த்திருந்தோம் ஃபர்ஸ்ட். அதுல பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் வந்து 10ஆம் பார்வையா வந்து கடகத்தையும் சந்திர பகவானையும் பார்க்கிறார். அடுத்து செவ்வாய் பகவான் சனி பகவான 8ஆம் பார்வையா லக்னத்தை பார்க்கிறார்.
பாவகிரகமான செவ்வாய் பகவான் லக்னத்தை 8ஆம் பார்வையா பார்வை செய்கிறார். சனி பகவான் 10ஆம் பார்வையா கடகத்தை பார்க்கிறாரு. அடுத்து செவ்வாய் பகவான் சனி பகவான 8ஆம் பார்வையா லக்னத்தையும் சனி பகவானையும் பார்க்கிறார். இது எண் 2ல. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராசி நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, ராசி வந்து சிம்மமாவோ கடகமாவோ வந்துச்சு அப்படின்னா இந்த இருதய நோய் ஏற்படக்கூடிய அமைப்பு வரும்னு சொல்லி. இப்ப இந்த லக்னத்துக்கு துலா லக்னத்துக்கு ராசி பாத்தீங்கன்னா கடக ராசியா வருது. சோ அந்த பாயிண்ட் வந்து என்னன்னா ராசி வந்து கடகமாக இருப்பது. ராசி கடகமாக இருப்பது இந்த லக்னத்துக்கு. அதே மாதிரி கடகத்திலேயோ சிம்மத்திலேயோ பாவ கிரகங்கள் இருந்தா இந்த இருதய நோய் வரும் அமைப்பு ஏற்படும் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கடகத்துல பாத்தீங்கன்னா சந்திரனோடு பாவகிரகமான கேது பகவான் அமர்ந்து இருக்கிறார். சோ அதுவும் ஒரு பாயிண்ட் ஆட் ஆகும். இந்த ஜாதகத்துக்கு எப்ப வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துலா லக்ன ஜாதகருக்கு சூரிய தசையில் பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய தசையில் கேது புத்தியில சூரிய தசை கேது புத்தியில இதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்க. அடுத்து விருச்சிக லக்னம். லக்னத்துக்கு 12ல கேதோ, லக்னத்துக்கு 6ல ராகு பகவான், சூரியன், குரு, சிம்மத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சந்திரன், செவ்வாய். விருச்சிக லக்னம். இந்த லக்னத்துக்கு 5ல புத பகவான், சனி பகவான், 6ல இருந்து ராகு பகவான், சூரிய பகவான், 7ல சுக்கிர பகவான், 9ல வந்து குரு பகவான், 10ல சந்திரன், 11ல செவ்வாய், 12ல கேது பகவான். சோ இதுக்கு வந்து என்னென்ன விதி அப்ளை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விதி 3, 4 விதி 3, 4 அப்ளை ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா ராசி வந்து சிம்ம ராசியா இருப்பது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த விருச்சிக லக்னத்துக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியா இருக்கிறது. அடுத்து 2வது பாயிண்ட் சூரியனுக்கு திரிகோணத்துல பாவகிரகங்கள் இருக்குது. சூரியனுக்கு திரிகோணத்துல பாவகிரகங்கள் 1, 5, 9ல பாவகிரகங்கள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சூரியனுடைய வந்து ராகு பகவான் இருக்கார். அப்படின்னா சூரியனுடைய வந்து ராகு பகவான் இருக்கார். அடுத்து சந்திரனுக்கு திரிகோணத்துல பாவகிரகம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு 9ல
சந்திரனுக்கு 9ல ராகு பகவான். சந்திரனுக்கு திரிகோணத்திலயும் ராகு பகவான் வராரு, சூரியனுக்கு திரிகோணத்திலயும் வந்து ராகு பகவான் இருக்காரு. சோ இது விருச்சிக லக்னம். இந்த லக்னத்துக்கு ராசி பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியா இருக்கிறது. சிம்ம ராசி, உத்திரம் 1. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் செவ்வாய 7ஆம் பார்வையா பாக்குறார். சனி பகவான் செவ்வாய 7ஆம் பார்வையா பார்க்கிறார். அடுத்து இந்த செவ்வாய் பகவான், பாவகிரகமான செவ்வாய் பகவான் வந்து 8ஆம் பார்வையா சூரியனை பார்க்கிறார். செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையா, பாவகிரகமான செவ்வாய் பகவான் சூரிய பகவான 8ஆம் பார்வையா பார்வை செய்கிறார். பதிமூணு 3/2011 குரு தசையில சனி புத்தியில இவருக்கு இருதயம் பைபாஸ் சர்ஜரி செய்யப்பட்டது. காமனா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா எந்த லக்னமாக இருந்தாலும் காமனா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 4ஆம் பாவத்துல எந்த லக்னமாக இருந்தாலும் காமனா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் 4ஆம் பாவத்துல பாவகிரகம் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து வந்து சூரியனோட திரிகோண ஸ்தானத்துல பாவகிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் 6ஆம் பாவ அதிபதி, லக்னத்துக்கு 6ஆம் பாவ அதிபதி சிம்மத்தையோ கடகத்தையோ பார்வை செய்தான்னு பார்க்கணும். லக்னம் லக்னத்துல கேது. மியூட் போடுங்க. 2ஆம் வீட்டுல சனி பகவான், 4ஆம் வீட்டுல குரு பகவான், வீட்டுல புதன் சுக்கிரன், 7ஆம் வீட்டுல ராகு பகவான், 6இல் சூரியன், செவ்வாய் 10இல் செவ்வாய், சார் கொஞ்சம் மியூட் போடுங்க. பாத்தீங்கன்னா கன்னிராசி அஸ்த நட்சத்திரம், கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதம். இதுல ரூல் ஒண்ணு பாத்தீங்கன்னா லக்னத்திலேயே கேது பகவான் இருக்கார். பாவகிரகமான கேது பகவான் தனுசு லக்னத்திலே இருக்கார். இந்த சனி பகவான் லக்னாதிபதிய பாக்குறார். சரிங்களா? சனி பகவான் லக்னாதிபதியை பாக்குறார். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் லக்னத்துக்கு 2ல இருந்து கடகத்தை பாக்குறார். 7ஆம் பார்வையா கடகத்தை பார்வை செய்கிறார். அடுத்து சூரியனுக்கு 1, 5, 9ல பாவகிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும். சூரியனு இங்கிருந்து 7, 8, 9 9ல சனி பகவான் இருக்கார். சூரியனுக்கு 9ல சனி பகவான்
அமர்ந்திருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் வந்து 8ஆம் பார்வையா லக்னாதிபதியை பார்க்கிறார். செவ்வாய் பகவான் பாவகிரகமான செவ்வாய் பகவான் லக்னாதிபதிய 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். அடுத்து இந்த சிம்மத்துல பாவகிரகம் கடகத்திலயோ சிம்மத்திலயோ இருந்தா இருதய நோய் வரும்ன்ற அமைப்பு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பாவகிரகமான செவ்வாய் வந்து சிம்மத்திலே அமர்ந்திருக்கிறது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா லக்னத்துல பாவகிரகம் இருக்கு. அடுத்து 2ஆம் பாவத்துல சனி பகவான் அமர்ந்து 3ஆம் பார்வையா குரு பகவான பார்வை செய்கிறார். லக்னாதிபதியான குருவை பார்வை செய்கிறார். அடுத்து இந்த சனி பகவான் வந்து 7ஆம் பார்வையா கடகத்தை பார்க்கிறான்னு சொல்லியிருக்கிறோம். அதன் பின்னாடி சூரியனுக்கு திரிகோணத்துல பாவகிரக அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும். அந்த சூரியனுக்கு 5ல சந்திரன், 7ல வந்து எந்த கிரகம் இல்லை. அப்போ 9ஆம் பாவத்துல பாவகிரகமான சனி பகவான் இங்க அமர்ந்திருக்கிறார். சோ அந்த பார்வை 9ஆம் பார்வையா சனி பகவான பார்க்கிறாங்க திரிகோணத்துல. இவருக்கும் பைபாஸ் சர்ஜரி தான் பண்ணுச்சு. எப்போ பாத்தீங்கன்னா 2014வது வருஷத்துல 2014வது வருஷத்துல பைபாஸ் சர்ஜரி இவருக்கு பண்ணினாங்க. எந்த காலகட்டத்துல அப்படின்னு பார்க்கும்போது சனி தசையில சனி புத்தியில சனி தசை சனி புத்தி ராகு வந்திருக்கல. சனி தசை சனி புத்தி ராகு வந்திருக்கல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து தனுசு லக்னமா இருந்தாரு. லக்னாதிபதியே வந்து சனி பகவான் 3ஆம் பார்வையா பார்த்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லக்னத்துல இருந்து சனி பகவான் அமர்ந்த ஸ்தானத்துல இருந்து நேரா மகரத்துல இருந்து கடகத்தை பார்வை செஞ்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரியனுக்கு திரிகோணத்துல 9ஆம் இடத்துல வந்து சூரியனுக்கு 9ஆம் இடத்துல இந்த சனி பகவான் அமர்ந்திருந்தாரு. சனி தசையில தான் இவருக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி செய்யப்பட்டது. பாத்தீங்கன்னா மகர லக்னம், லக்னத்துக்கு 3ல கேது, லக்னத்துக்கு 12 சூரியன், லக்னத்துக்கு 3 ராகு பகவான், லக்னத்துக்கு 4ல குரு பகவான், சனி பகவான், சிம்மத்தில் சந்திரன், மகத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் புதன், சுக்கிரன். இதுக்கு விதி அப்ளை ஆகிறது பாத்தீங்கன்னா 2, 4. ஸோ 2, 4 இதுக்கு விதி அப்ளை ஆகும். ஸோ மகர லக்னம், சிம்ம ராசி, மக நட்சத்திரம் 4ஆம் பாதம். சரிங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு 4ல சனி பகவான் லக்னாதிபதி போய் 4ல இருக்காரு. ஆனா இந்த லக்னத்துக்கு 4ஆம் பாவத்துல பாவகிரகமான சனீஸ்வர பகவான் அமர்ந்து இருக்கிறது. அது ஒரு பாயிண்ட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சிம்மத்துல சந்திரன் இருக்கிறது. கடகராசியோ சிம்ம ராசியோ வந்தா இந்த இருதய நோய் வரும் அமைப்பு இருக்கு சொல்லியிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா சிம்ம ராசியாகவே இந்த ஜாதகர் வந்து சிம்ம ராசியாகவே இருக்காங்க. அடுத்து சூரியனுக்கு திரிகோணத்துல 1, 5, 9 சொல்லக்கூடிய சூரியன் திரிகோணத்துல சூரியனுக்கு பாவகிரகங்கள் இருக்கிற அமைப்பு இருக்கான்னு பார்ப்போம்.
ஸோ அதுல பாத்தீங்கன்னா சூரியனுக்கு திரிகோணத்துல சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்காரு. ஸோ இந்த லக்னத்துக்கு 4ல சனி பகவான் இருக்காரு. இந்த லக்னத்துக்கு 8ஆம் பாவமா ராசி இருந்தாலும் இது சிம்ம ராசியா வரக்கூடிய அமைப்பா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் தன்னுடைய 11ஆம் பார்வையா கடகத்தை பாக்குறார். பாவ கிரகமான ராகு பகவான் கடகத்தை 11ஆம் பார்வையா பார்வை செய்றார். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான், பாவ கிரகமான செவ்வாய் பகவான் வந்து லக்னாதிபதிய பார்வை செய்யறது. சமசப்தமா 7ஆம் பார்வையாக செவ்வாய் பகவான் வந்து சனி பகவான நேரடியா பார்க்கிறது. சோ இந்த அமைப்பு எல்லாமே வந்து இந்த நோய் வருவதற்கு உண்டான காரணம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையா லக்னத்தை பார்க்கிறார். பாவகிரகமான கேது பகவான் 3ஆம் பார்வையா லக்னத்தை பார்க்கிறார். சோ இந்த அமைப்பு எல்லாமே வந்து இவருக்கு இருதய நோய் வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துச்சு. சோ எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 2010 ஜூன் 2010 இருதய அறுவை சிகிச்சை செய்ய ஏற்பட்டது. இவருக்கு வந்து இருதய அறுவை சிகிச்சை செய்தார்கள். இந்த காலகட்டங்கள்ல இவருக்கு இருதய அறுவை சிகிச்சை நடைபெற்றது. இதுல என்ன தசா புத்தி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குரு தசையில கேது புத்தியில குரு அந்தரம். சோ என்ன செயல்பாடுகள் நடக்கும், இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கறத வந்து தசாபுத்தி சொல்லிடுவோம். அதுல வந்து புத்தி தீர்மானிக்கும். அதுல வந்து துல்லியமா பார்க்கணும் அப்படின்னா அந்தரத்தை பார்த்தோம் அப்படின்னா துல்லியமா தெரிஞ்சிடும் எந்த காலகட்டத்துல அது நடக்கும் அப்படிங்கிறத துல்லியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த குருதசை கேது புத்தி குரு அந்தரத்துலதான் இந்த அறுவை சிகிச்சை அவருக்கு மேற்கொள்ளப்பட்டது. அடுத்து கும்பலக்கம். சிம்ம ராசி சிம்மத்தில் சந்திரன், கேது, சிம்மத்தில் சந்திரன் ராகு, மிதனத்தில் செவ்வாய், புதன், கன்னியில் புதன், கன்னியில் புதன், சுக்கிரன், சூரியன், தனுசில் குரு, சனி பகவான். சோ இதுல வந்து விதி 3, 4 இந்த ரூல் வந்து 3வது ரூலும் 4வது ரூலும் அப்ளை ஆகும். இதுல பாத்தீங்கன்னா காரக ராசின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அமர்ந்து இருக்கக்கூடிய பாவம் வந்து லக்னத்துக்கு 7ஆம் பாவமா இருந்தாலும் காரக ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியாவே இருப்பது. இந்த லக்னத்துக்கு ராசி சிம்ம ராசியாவே இருக்கிறது. அடுத்து லக்னத்துக்கு 7ல ராகு இருக்காரு. பாவகிரகம் சொல்லக்கூடிய ராகு பகவான் சிம்மத்திலேயே அமர்ந்திருப்பது. ராகு பகவான் சிம்மத்தில் இருப்பது. அடுத்து லக்னாதிபதி சனீஸ்வர பகவான செவ்வாய் சமசப்தமா 7ஆம் பார்வையா சனி பகவான பார்க்கிறது. செவ்வாய்
சனி பகவான 7ஆம் பார்வையா பார்ப்பது. சோ இந்த அமைப்பு வந்து இவருக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு உண்டான பைபாஸ் சர்ஜரி செய்வதற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்துச்சு. இது வந்து பிப்ரவரி மாசம் 2000 வருஷத்துல ராகு திசையில ராகு திசை சனி புத்தியில ராகு திசை ராகு திசை செவ்வாய் புத்தியில இவருக்கு வந்து இருதய அறுவை சிகிச்சை செய்தார்கள். ஏன்னா ராகு பகவான் சிம்மத்திலே அமர்ந்திருக்கிறாரு. பாவகிரகமான ராகு பகவான் சிம்மத்திலே அமர்ந்திருக்காரு. அதே மாதிரி லக்னாதிபதியான சனி பகவான செவ்வாய் 7ஆம் பார்வையா பார்க்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ராசியே வந்து சிம்ம ராசியா இருப்பது. மீன லக்னம். சந்திரன் மீன ராசி ரேவதி நட்சத்திரம் 3ல ராகு பகவான் 9ல கேது பகவான் 10ல புதன் 3ல சனி பகவான் 4 குரு பகவான் லக்னத்துக்கு 7ல செவ்வாய் பகவான். மீன லக்னம், லக்னத்துல சந்திரன், லக்னத்துக்கு 3ல ராகு, லக்னத்துக்கு 7ல செவ்வாய், 8 சனி சுக்கிரன், 9ல சூரியன் கேது குரு, 10ல வந்து புத பகவான். சோ இதுல பார்த்ததுமே நம்ம ஒரு விஷயம் சொல்லலாம், சூரியனுக்கு திரிகோணத்துல பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சூரியனுக்கு திரிகோணமான 1ஆம் பாவத்திலேயே சூரியனுடைய கேது பகவான் இணைவு பெற்றிருக்கிறார். சோ அந்த பாயிண்ட் சூரியனோட கேது பாவகிரகமான கேது இணைவு. அடுத்து பாத்தீங்கன்னா பாவகிரகமான ராகு பகவான் லக்னத்தை 3ஆம் பார்வையா பாக்குறது. ராகு பகவான் 3ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு இந்த லக்னாதிபதிய மீன லக்னம் லக்னாதிபதி குருவை பாவகிரகமான ராகு பகவான் பார்ப்பது. லக்னாதிபதிய பாவகிரகமான ராகு பகவான் குரு வந்து ராகுவை பார்க்கிறார். பாவகிரகமான ராகுவை குரு பார்ப்பது. அடுத்து கேதுவனுடைய சேர்ந்து இருப்பது. கேதுவுடைய சேர்ந்திருப்பது. குரு வந்து 7ஆம் பார்வை பாவகிரகமான ராகுவை பார்க்கிறார்.
அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான் வந்து குருவோடைய சேர்ந்து இருப்பது. பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுக்கு திரிகோணத்துல பாவகிரகங்கள் இருக்கா அப்படின்னு பாக்கணும். ஃபர்ஸ்ட் இப்ப சந்திரனுக்கு திரிகோணத்துன்னு சொல்லும்போது 9ஆம் இடமான விருச்சிகத்துல வந்து பாவகிரகமான கேது பகவான் இருக்காரு. சந்திரனுக்கு திரிகோணத்துல கேது பகவான் அமர்ந்திருப்பது. சந்திரனுக்கு திரிகோணத்தில் கேது அமர்ந்திருப்பது. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா சூரியனுக்கு திரிகோணத்துல சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் 11ஆம் பார்வையா, ராகு பகவான் தன்னுடைய 11ஆம் பார்வையா கடகத்தை பார்க்கிறது. ராகு பகவான் 11ஆம் பார்வையாக கடகத்தை பார்ப்பது. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பாவகிரகமான சூரியன்ல இருந்து பாவகிரகமான செவ்வாய், சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் கடகத்தையோ சிம்மத்தையோ பார்வை செய்தால் இந்த இறுதி நோய் அமைப்பு ஏற்படும் சொல்லியிருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் வந்து 11ஆம் பார்வையா கடகத்தை பாக்குறாரு. சந்திரனுக்கு திரிகோணத்துல கேது பகவான் இருக்காரு. சூரியனுக்கு திரிகோணத்துல சூரியனுடைய இணைவு பெற்று கேது பகவான் இருக்காரு. லக்னாதிபதி வந்து பாவகிரகமான கேதுவோடைய இறைஞ்சிருக்காரு. அதுவும் இல்லாம ராகுவையும் பார்க்கிறாரு. அடுத்து குருவனுடைய வீடு, லக்னாதிபதி சொல்லக்கூடிய குருவனுடைய மற்றொரு வீடான தனுசுல வந்து சனி பகவான் 3ஆம் பார்வையா லக்னாதிபதி வீட்டை பார்க்கிறாரு. சனி பகவான் 3ஆம் பார்வையா லக்னாதிபதியின் மற்றொரு வீட்டை தனுசுவை பார்ப்பது. ஸோ இது எல்லாமே வந்து இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஃபேஸ் மேக்கர் வச்சாங்க. ஃபேஸ் மேக்கர் வச்சுதான் இவரை பிழைக்க வச்சாங்க. ஸோ அது எந்த காலகட்டத்துல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து சுக்கிர தசையில, சுக்கிரன் புத்தியில, சுக்கிரன் தசையில, சுக்கிரன் புத்தியில, சுக்கிரன் அந்தரத்துல, சுக்கிர தசை, சுக்கிர புத்தி, சுக்கிரன் அந்தரத்துல இவருக்கு ஃபேஸ் மேக்கர் பொருத்தப்பட்டது. பிழைக்கிறதுக்கே வந்து சிரமப்பட்டுதான் இழைச்சாரு. எந்த காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 16/3/2007 16/3/2007 தான் இவருக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்து பிழைக்க வச்சாரு. ஏன்னா இவர் வந்து மீன லக்னத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதியா வர்றாரு. அது இல்லாம மீன லக்னத்துக்கு இவரு பாவராவும் இருக்காரு. இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா வந்து பாதகாதிபதி பிளஸ் திதிசூன்ய அதிபதிகள், பாதகாதிபதி பிளஸ் திதிசூன்ய அதிபதி இணைவு இருக்கக்கூடாது. அடுத்து இந்த இருதய நோய் வருவதற்கான பாவமாக சொல்லப்பட்டது 4, 5ஆம் வீடுகள். 4ஆம் வீடு, 4, 5ஆம் வீடுகள் திதிசூன்ய வீடுகளோ அல்லது பாதகாதிபதி
வீடுகளாகவோ வரக்கூடாது. இந்த 2 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாதகாதிபதியா 4ஆம் வீடு 4ஆம் வீட்டுல வந்து பாதகாதிபதியா வந்து அமரக்கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் வீடு வந்து திதிசூன்யத்துல பாதிக்கப்படக்கூடாது. அடுத்து 4, 5 வீடுகள் வந்து திதிசூன்ய வீடுகளாகவோ பாதகாதிபதி வீடுகளாகவோ வந்து இருக்கக்கூடாதுன்னு. இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பாதகாதிபதி 4ஆம் வீட்டுல அமர்ந்தா சிவியரா அந்த நோய் தாக்கம் ஏற்படும். அதே போல மாரகாதிபதி 4ஆம் வீட்டோட தொடர்பு கொண்டாலோ, சிம்ம வீடு கடக வீட்டோட தொடர்பு கொண்டாலோ, அல்லது வந்து 4ஆம் வீடு லக்னத்துக்கு மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய லக்னத்துக்கு மாரகாதிபதி அல்லது பாதகாதிபதி தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா சிவியரா ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டி இருக்கும். மாரகாதிபதி இருந்தா உயிர் மட்டும்தான் இருக்குமே ஒழிய ரணவேதனைய அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைய உண்டு பண்ணும். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்கணும். இது பெரிய சப்ஜெக்ட், ரொம்ப ஷார்ட் பண்ணி ஒரு 1 ஹவர்க்குள்ள இருக்கணும்ன்றதுக்காக ரொம்ப ஷார்ட் பண்ணி எடுத்திருக்குங்க. ஏதாவது புரியல, டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க. ஸோ இன்னைக்கு அவங்க எடுத்த பாடத்திட்டத்துல கண்டிப்பா டவுட் இருக்கும். எல்லா லக்னங்களுக்கும் அவங்க விதிகளோட கொடுத்து நமக்கு உதாரண ஜாதகத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ டவுட் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டவுட் கேக்குறீங்களா? ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கு. ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கு. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க சொல்லுங்க. அருமையா, ரொம்ப அருமையா எடுங்க. அப்படியே பார்த்து புரியுற மாதிரி அந்த விதிகளையும் கொடுத்து அந்த கிரகங்களோட அமைப்பையும் கொடுத்தீங்க. ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும்போது வேற எதையோ பார்த்துட்டு இருப்போம். இப்போ வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வருமாங்கிறதையும் நம்ம பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப மேடம் கடின உப்பு மேடம் உங்களோடது. இத வந்து ஒரே கிளாஸ்ல 12 லக்னத்துக்கும் சொல்றதுங்கிறது சாத்தியமே இல்ல. ஆனா நீங்க ரொம்ப அருமையா எடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி மேடம். இது கொஞ்சம் வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் விவரிக்கணும். இன்னும் கொஞ்சம் அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து சொல்லி இன்னும் கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதை வந்து சொல்லி பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப புரியும். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா நடத்திட்டேன் 12 லக்னத்தையும் முடிக்கணுங்கிறதுக்காக. சோ இதுக்கு வந்து நீங்க ஜாதகம் பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்திலேயே வரும் இந்த அமைப்பு இருக்குதா என்னன்னு தெளிவுபடுத்திக்கங்க. பயப்பட வேண்டாம், தெளிவுபடுத்திக்கோங்க. அதுக்கு வந்து பரிகாரமா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முறையான உணவு பழக்க வழக்கத்தை கடைப்பிடிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா முறையா நடைப்பயிற்சி டெய்லியுமே வந்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். அடுத்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், பேக்கரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கொழுப்பு சார்ந்த உணவு பண்டங்களை வந்து முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது. இயற்கையான உணவு பண்டங்களை நீங்க எடுத்துக்கிறது நல்லது. இதுக்கு பரிகார கோயில் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருநின்றவூர்ல இருக்கக்கூடிய இருதயாளீஸ்வரர் கோவில் இருக்கு. இந்த 63 நாயன்மார்கள் கதையில பூசனார் நாயனார் கதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா அவர் மனசாலேயே வந்து சிவனுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணினார். சோ அந்த கோயில் தான் வந்து இருதயாளீஸ்வரர் கோவில் சொல்லி திருநின்றவூர்ல இருக்கு. அந்த திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அந்த கோவில் இருக்கு. சோ அந்த கோவில் போய் வழிபடலாம். இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவங்க அந்த கோவில்ல போய் வழிபட்டுட்டு வரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய ஹோரையில போய் சிவபெருமான வழிபடுவது நல்லது. அடுத்து சூரிய ஹோரையில கோதுமை தானம், கோதுமையினால் செய்யப்பட்ட உணவுகளை தானமா கொடுக்கறது நல்லது. தந்தையை நல்லபடியா பாத்துக்கலாம். பெண்களா இருந்தா மாமனார நல்லபடியா பாத்துக்கலாம். மாமனாருக்கு வேண்டிய உதவிகளை செய்யலாம். ஆண்களாக இருந்தா தந்தைக்கு வேண்டிய உதவிகளை செய்யலாம். வயோதிக காலத்துல இருக்கக்கூடிய தந்தைக்கு நல்ல முறையில உதவி செய்யலாம். அடுத்து இதுல பாத்தீங்க அப்படின்னா இருதய நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறது அல்லது அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு உதவியை செய்யறது, இருதய நோய் அறுவை சிகிச்சைக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சிறு தொகை கொடுத்து உதவி செய்யறது, இது எல்லாமே வந்து ஒரு சிறு பரிகாரமா எடுத்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
இந்த டீ சாப்பிடுறவங்களுக்கு முக்கியமா எந்த டீயா இருந்தோம் மேடம், அதுல வந்து இந்த சுக்கு மல்லின்னு இல்லை மேடம், அது ரெண்டுத்தையும் பொடி பண்ணி அந்த டீ தூளோடய கலரி டெய்லியே குழந்தைக்கு எல்லாருக்குமே நம்ம சாப்பிட்டோம்னா இந்த அடுப்பு வராம இருக்கும்னு நினைக்கிறேன் மேடம். நான் அதை ஃபாலோ பண்றேன். எல்லாரும் ஃபாலோ பண்ண நல்லதுதான். சுக்கு மல்லி எந்த கெடுதலும் செய்யாது, நல்லது மட்டும்தான் செய்யும். அது நல்லது மேடம். அதான். தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ். யாருக்காவது டவுட் இருக்குங்களா? வேற யாராவது டவுட் கேக்குறீங்களா மேம்? இதுக்கடையில உங்களுடைய பெயர், கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் கொடுத்துருங்க மேம். ஓகே, என்னோட பேர் வந்து சண்முக பிரியா. மொபைல் நம்பர் 9894689379 9894689379. யாருக்கு டவுட் இல்லைங்களா? யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் மேம். ஓகே, தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா. சாரி, 89396 தானங்க மேடம்? எஸ் சார், 9894689379. 89379. ஓகே ஓகே ஓகே. இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் தலைவர் உயர் திரு மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிமுகம் சிறப்பாக சொன்ன நிர்வாக குழு உறுப்பினர் சௌமியா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதுவரை பொறுமையாக காத்திருந்து வகுப்பை கவனித்த அனைத்து மாணவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சோ மச் மேம். ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. டைம் போனதே தெரியல. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எஸ், நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 248வது வாரம் ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல் லைவ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்களும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். மேம் வந்து எல்லா விஷயங்கள் விதிகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. உதாரண ஜாதகத்தோட நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா இப்ப ஏதாவது லேட்டா ஜாயின் பண்ணிட்டேன், இல்ல அவங்க சொன்னது ஏதாவது நான் நோட் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்க நீங்க ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல்ல போயிட்டு இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்ல நம்மளுடைய எல்லா வாரம் நிகழ்ச்சியுமே அதுல இருக்கும். நீங்க மீண்டும் ஒரு முறை பார்த்துட்டு நீங்க எல்லாம் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நோட் பண்ணிக்கலாம். பிளஸ் இவங்களை காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னாலும் நீங்க கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம 248வது வாரத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். இந்த வாரத்தை ரொம்ப வாரமாக அற்புதமாக முடித்து கொடுத்தமைக்காக டாக்டர் சண்முகப்பிரியா மேம் அவர்களுக்கு இருக்கிறம் குப்பி தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலய நிறுவனர் மற்றும் எங்களது குருநாதர் டாக்டர் MKR ஐயா அவர்களின் சார்பாகவும் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் மாணவர்கள், நிர்வாக குழு சேவைக்குழு உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவங்க சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சியை வந்து பொறுமையா லைவ் நிகழ்ச்சி மூலமாகவும் நேரலையிலும் கலந்து கொண்டு ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, ஸ்டார் ஆன்லைன் டிவி மூலமாக பார்த்து கொண்டிருந்த பொதுமக்கள் சார்பாகவும் மேடத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒவ்வொரு வாரமே வந்து நமக்கு எத்தனை வேலை இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில ஜாயின் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துட்டு ஆதரவு தெரிவித்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த நேரத்தில் இருக்கிற குப்பி தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் சார்பாக நன்றியை சொல்லிக்கிறேன். எஸ், நம்ம இந்த வாரம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீக் 249வது வாரம் நிகழ்ச்சியில மற்றும் ஒரு சிறந்த ஜோதிட ஜாம்பவானுடன் அற்புதமான ஒரு ஜோதிட தலைப்பில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌமியா, தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் நிர்வாக உறுப்பினர் மற்றும் தொகுப்பாளினி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நன்றி சண்முகப்பிரியா மேம். நன்றி, வணக்கம்.